வாங்க 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 அண்ணா குறையில்லையடி என் மண்ணில் என்னிடத்தில் அவ்விடத்தில் உள்ளதடி. அவ்விடத்தில் நடப்பது அனைத்துமே உனக்கு சாதகமாகத்தான் உள்ளது. விலகுதா? இதுவரைக்கும் இந்த மண்ணில் இருந்து என் மண்ணுக்கு வந்த சரித்திரம் அல்ல. ஆனால் பொன்னாட என் மண்ணுக்கு சென்று இருக்கிறது. விலகுதா? அதனால் குறையில்லை. போக்கும் இம்மண்ணு கூட போக்கிவிடும். ஆனால் என் மண்ணு போக்காது. விலகுதா? இதை உன் இல்லறத்தில் வைத்துக் கொள்வேன் பொட்டிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தீட்டு 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 இக்கனி இரண்டாக வகுந்து கொள். அரைக்கண்ணி நீரிலும் அரைக்கண்ணி அவ்விடத்திலும் பயன்படுத்திக் கொள். விலகுதா? பருகக்கூடாது. பயன்படுத்திக் கொள். ஐமுறை தொற்று எடுத்து அக்கனியை உன் உள்ளங்காலில் போற்று. அதை பெரியமாக்கிவிடு. சென்று வா. நன்றாக என்னம்மா நீ தொழில் செய்யும் இடத்தில் ஒரு பொட்டில்லாத மங்கை ஒன்று உள்ளது. அதுவோ மூதாட்டி மங்கை. அதாவது உனக்கு பல சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. உன் முன்பொரு சொல்லு பின்பொரு சொல்லாக. ஆனால் நான் கூறியதும் உனக்கு அவ்விடத்தில் செய்ய இயலவில்லை. சந்தர்ப்பமே கிடைக்காது. போய் இந்த சேரமா மழை இல்ல, அந்த டைம் முடியல. தனிமா இருந்தது போல வந்தாங்க. அது எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதை என் மகளை கேட்டு இதை உன் பாதுகாப்புக்கு வைத்துக் கொள். சரி சரிப்பா. புதாரி எல்லாரும் சண்டை வச்சுன்னு கேட்க மாட்டியாமா? உன் சொல்ல நான் ஆள் அல்ல. பட்டப்பட்டு அப்புறமா எடுத்துலாம். எவ்விடத்தில் வைத்து யார் கையால் நீ மஞ்சள் குங்குமத்தை அழித்தாய் கூறடி. யார் கையால் அழித்தாய்? பையன் கையால. என்ன சொல்லி அழித்தாய்? 9 பேர் அன்னைக்கு வச்சு. என்ன சொல்லி அழித்தாய்? என்ன சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? கல்யாணம் சீக்கிரம் இது பண்ணணும், வரணும், பொண்ணு அமையணும்னு சொல்லிட்டு அந்த தோசை நீங்க செய்ய சொன்னோம். 9 பேர் கழித்தாயே. 9 பேருமே பொட்டிட்டவர்களா? 9 பேருமே பொட்டு விட்டுங்கம்மா. எல்லாம் தாலி கைத்தாங்க மஞ்சள் கயிறு. ஒரு மங்கை அல்ல. கயிறு இருந்தமா எல்லாரும் அல்ல. ஒரு மங்கைக்கு பொட்டு அல்ல.
சரிம்மா அவங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க கோயிலாண்ட, என்ன பண்றது? இப்போ அதுக்கு என்ன தீர்வு? புட்டல்ல சரிம்மா தெரியாம கொடுத்துட்டாங்க, உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. மங்கை அவ்விடத்துக்கு வந்ததும் நல்ல எண்ணத்திலும் அல்ல. ம் வந்த வேலை ஒன்று, ஆனால் செய்த வேலை ஒன்று, அழைத்து போனது ஒன்று. அம்மா அந்த மண்ணுல உன் தங்கச்சி இருக்குது. என் தங்கச்சி எல்லார் கழுத்துலையுமே சுமங்கலியாதம்மா இருந்தாங்க. சரிம்மா சாரடை யாருன்னா போட்டு இருப்பாங்க, அது தெரியுமா? இன்னைக்கு தெரியாத தப்பு செய்ய மன்னிச்சிருமா, தெரியல எங்களுக்கு. கனவு இறந்துட்டா கூட போட்டு வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, என்ன பண்றது? நீ பேரனை நீதாம்மா நீ பார்த்துக்கணும் உன் காவலில். அதான் உன் காலேஜில் அவன் அழிக்கும் போது கூட முழு மனதே அவனுக்கு அல்லையடி விலகுதா, அதை கூட அவன் சங்கடமாக நினைத்துதான் அழித்தான். எல்லாருக்குமேவா இல்ல அந்த ஒரு மங்கைக்கு மட்டும்? அல்ல, அவன் அழிக்கும் போதே அவனுக்கு முழு மனதோட அல்ல, அவன் வேண்டா வெறுப்பாக தான், அவனுக்காக என்று அழிக்கவில்லை, அவர் தாய் சொன்னாரே என்ற கடமைக்கு அளித்தான். ஆமல் என்றார். சரிம்மா உங்க தாய் தானமா கஷ்டப்படுது, தாய் தான் கண்ணீர் விடுது, என்ன பண்றது? 4 பேர் கேட்கறாங்க, சாப்பாடு நாங்களும் அந்த நிலைமை போற அளவுக்கு இது அங்கே அவனாண்ட. அதான் சொன்னல ஃபர்ஸ்டே நான் மண்ணை விட்டு செல்ல உனக்கு ஏலாதுடி. இல்லை அங்கே தனியாக இருக்கிறான், அந்த வீட்டு மண் எத்தனை அடி இருக்கணும்னு கேட்டுன்னு சொன்னாரு பையன் என் வீட்டுக்காரரு. இது அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேட்டுன்னு வாங்கிட்டு போன்னு பாதியில் கூட பண்ணுங்க. அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் பல கீடுகளை ஒழிக்க வேண்டும், அதை அப்பாற்பட்டு நான் அழைக்கிறேன், விலகுதா? ஆனால் நான் கூப்பிட்டு வரேன். இப்பொழுது இந்த பேரனுக்கு மட்டும் சொல்லுமா நீ கொஞ்சம். நான் கூறுவதை சற்று சிந்தனையோடு கேட்டுக்கொள்ளடி. நான் ஒன்று கூறினால் நீ ஒன்று செய்தால் அதில் அர்த்தம் அல்ல. விலகுதா? விலகுதா இல்லையா? சொல்றது கேட்குறேன். 5 சுமங்களை அழைத்துக்கொள் உன் இல்லறத்தில். விலகுதா? அவளை உன் இல்லறத்தில் அமர வைத்து அன்னத்தை அழித்து, விலகுதா? அவளுக்கு ஆடையும் என் மஞ்சள் குங்குமத்தையும் கொடுத்து விட்டு அவன் கையால் திலகத்தை வைத்துக்கொ சொல். விலகுதா? அனைத்து பேரிடத்திலும் அவன் சரணாகதியாக விட வேண்டும். விலகுதா? அதை அழிக்க வேண்டும். மனதில் கடுகளவும் தீங்கு நினைக்க கூடாது, நன்மை மட்டும்தான் நினைக்க வேண்டும். வர வேண்டிய காசு வரல ஒன்றும் கூட எனக்கு. அதுமாரி இருக்கு இந்த மண் பிரச்சனை ஒன்றும் இதுவாகலம்மா. கும்சாமின்றவர் ஒரே இது விட்டு நான் சொல்வதும் உன்னால் என் மீது ஊறுகிறது. பொண்ணு வந்து கையெழுத்து போடணும், விட்டு கொடுக்கணும் எங்களுக்குன்னு சொல்கிறேன். என் பொண்ணை வரணும் மாட்டேன், விட்டு கொடுப்போம் அவங்களுக்கு 4 சென்ட்டு. நான் உன் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் இது அம்மா சாமி. அவர் சொல்லுவார், அவர் வந்து சொல்லுவார், சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அப்பிள்ளை அப்பாற்பட்டு குழந்தைய தூங்கனா பாலகாங்க தனியாக இருக்கிறாங்க ரூமில் சின்ன தனியாக இல்லறத்தில் என் பொட்டிட்டு அப்பொட்டு அநேருடைய வேலையை கேட்டுக்கிட்டு பார்க்குற மாதிரி சரிம்மா குறையில்லை சென்றோம். அதை செய்து முடிக்க வேண்டும். அதே போல் என் மாதத்துக்கு முன்பு ஒரு புடி அளிக்க வேண்டும். அதை அவள் இல்லறத்தில் அதை வைக்க வேண்டும். என் தங்கைக்கு முன்பு எவ்விடத்தில் அதை மயானமா நினைத்து என் மகள் அவ்விடத்தில் அழிக்கிறாளோ, மற்றவருடைய கருமத்தை தீக்கிறாரோ, அவ்விடத்தில் அவளை திரட்டி அவள் அங்கத்தில் இருக்கும்
ஒரு பொடியை அழிக்க வேண்டும். சரிம்மா, அதாம்மா நீ கனியில் ஊற்று கொடு சொல்லிக்கிறேன். மக பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் போய் சொல்லி சொல்ல முடியாது. குறை இல்லை. அதனால தான் கேட்டேன். சென்று வா. சரிம்மா. எனக்காக ம் இவ்விடத்துக்கு ம் என் மகள் அழைத்து வந்ததை என்னிடத்தில் வைக்க அல்ல. வச்சுக்கிறோம்மா. அல்ல வச்சுக்கிறேன். அல்ல அல்லன்னா எது? அதை வச்சுட்டோமா, அதை இருக்குதுமா. உன் எதிர்க்க இருக்குது இல்லைன்னா என்னது என்று நீ கூறினாய். மீன் இருக்குது, முட்டை இருக்குது. வேறனா எடுத்துன்னு வந்து எனக்கு என்ன தெரியும்? நீ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து உன் பொண்ணு உன் மக என்கிட்ட சொல்லிச்சா? எதுவுமே சொல்ல மாட்டேன். உன் மக இது மட்டும் சொல்லிட்டு போதா? எதை கூறினாலும் அதை சற்று நீ அதை பெரிதாக நினைக்க அல்லையடா. அதனாலதான் அதை கூற அவ தயக்கம் கொள்கிறாள் தவிர அனைத்துமே அவள் மீது நீ அளிக்காதே. ஏனென்றால் நான் கூறியதை தான் அவள் கூறுவாள். விலகுதா? அதை நீ நான் கூறியதாகவும் நினைக்க மாட்டேன்றாள், அவள் கூறியதாகவும் நினைக்க மாட்டேன்றாள். அதை அவள் கூறினாலும் மற்றவர்கள் கூறிதான் நீ கூறுகிறாள் என்று நினைக்கிறாய். அதனால் உன்னிடத்தில் கூற அவளுக்கு மனம் அல்ல. சரிம்மா, சொல்லுன்னா அதை பத்தி பிரச்சனை. மனம் அல்ல. சரி, இது குறையல்லேடி. அவன் கேட்டதுக்கு நான் விளக்கம் தருகிறேன். இது கருசுனை அல்ல. விலகுதா? இதை அவன் புரிந்து கொள்ள நான் கூறுகிறேன். அவன் மகளாக நினைக்கிறான், நான் தாயாக கூறுகிறேன். உன் மகத்தின் வந்து வச்சாங்கன்ற உன் மகத்தின் வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, என்கிட்ட சொல்றாங்க, நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு. அப்பதானே எனக்கு தெரியும். என்னவென்று நீ வந்து என்ன கேட்டிருந்தா நான் என்னத்தை கொடுப்பேன்? என்கிட்ட இருந்து எலுமிச்சி மழை, தேங்காய், பழங்கிழ, பொரி, அவரு இதுதான் இருக்குது. அதுதான் எடுத்து கொடுக்க முடியும். நான் தப்பா எதுவும் பேசல, தப்பா எதுவும் கேட்கல. எனக்கு என்ன தெரியும் சொல்லு. என்ன பொருள் தெரியலம்மா. எடுத்துன்னு வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்துச்சு. இது வச்சுருக்கிறேன், ஆம்லேட்டும் மீனும் எடுத்துன்னு வந்து கொடுத்து உங்கள் இதுதானே எடுத்து வந்து வச்சேன். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? நான் வேறு என்ன இருக்குது?